ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் வாவ் மண்மனம். இன்றைக்கி மஞ்சள் நடவு செய்ய போகிறோம். பொங்கலுக்கு வாங்கின கிழங்கு ஒரு 4-5 பீசஸாக கட் பண்ணி நம்ம அதை ஒரு க்ரோ பேக்கில் மண் செட் பண்ணி நம்ம அதை முளைக்க வைக்க போகிறோம். ஸோ இது எப்படி ரொம்ப கிளியராலாம் தெரியல. நானே ஒரு ஒரு குத்து மதிப்பாக நான் ஒரு மண் கலவை ரெடி பண்ணி நான் அதில் இந்த மாதிரி நட்டு அது மேலே மண் போட்டு டேப் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு இது எப்படி வளருதுன்னு பார்த்துட்டு இது ஓரளவுக்கு வளர்ந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்து இஞ்சி செய்யலாம். இஞ்சி முளைக்க வைக்கலான்றதை நான் யோசிச்சிருக்கேன். பட் ஃபஸ்ட்டு மஞ்சள் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் மஞ்சள் அவங்க வீட்லேயே எடுத்ததை சாமிக்கு வச்சு இது பண்ணுறத நான் பார்த்தேன். ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் அது முடிஞ்சுது. ஸோ மேலே கொஞ்சம் மண் போட்டு நம்ம இது பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுறலாம். ஸோ இவங்க எப்படி வளர்கிறாங்கங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம். பட் ஆனால் ஒரு மஞ்சள், இஞ்சி, அப்புறம் பொட்டேட்டோஸ் இதெல்லாம் வளர வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக எனக்கு தோணுது. ஒன் பை ஒன்னாக நம்மளுமே ட்ரை பண்ணுவோமே எல்லாமேவும். ஸோ இன்றைக்கி முதல் வேலையாக நம்ம மஞ்சளில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மண்ணுக்கு அடியில் வளர்கிறது நம்ம இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணதும் முள்ளங்கி மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்து மஞ்சள். ஸோ மேலே மண் போட்டாச்சு, தண்ணி ஊற்றி இது எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரீபாட்டிங் ஒரு டிரான்ஸ்பிளான்டிங் ஒரு வேலை. தக்காளி செடி நிறைய இருக்குது. இன்னும் எனக்கு மாற்றி வைக்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 தக்காளி செடி இருக்கும் மாற்றி வைக்கிறதுக்கு. ஸோ அதில் ஒரு 2-4 தக்காளி நாற்று மட்டும் எடுத்து ஒரு 2 க்ரோ பேக்கில் மண் செட் பண்ணி நான் மாற்றி வைக்கிறேன். இது ஒரு பீக்கங்காய் கொடியோட இது வளர்ந்துருக்கு. அதில் நான் அந்த காய்கறி கம்போஸ்ட் நான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் அதுவாகவே வளர்ந்துருக்கு. ஸோ நமக்கு மனசு கேட்கவும் மாட்டேங்குது அதை அப்படியே விடுறதுக்கு. ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாற்று வளர வைக்கிறோம். ஸோ அது நமக்கு நேச்சுரலாகவே கிடச்சிருக்கு. அதுக்கே நம்ம வேஸ்ட் பண்ணணுன்ட்டு நான் எந்த ஒரு நாற்றையுமே நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. எப்படியாவது மண் கலவை ரெடி பண்ணி நான் அதை க்ரோ பேக்கில் மாற்றி வைக்க தான் போகிறேன். ஸோ ஓகே, இன்றைக்கி நமக்கு ஒரு 4 நாற்றுகள் மாற்றுறதுக்கு நமக்கு முடிஞ்சுது. ஸோ ரொம்பவே ஹாப்பி அதுக்காக. ஸோ மாற்றியாச்சு. இவங்க எப்படி வளர்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு வீட்டில் காய்கறி எவ்வளோ முக்கியமோ அதை விட டபுள் மடங்கு நமக்கு தேவைப்படுறது வெங்காயம், தக்காளி இருந்துச்சு அப்படின்னாலே ஒரு வீட்டில் சமையல் எதுவுமே இல்லைனா கூட சமைச்சிடலாம். ஸோ அதனால தக்காளிக்கு நமக்கு ஃப்யூச்சரில் வழியில் வாங்க வேண்டியதே இல்லைன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லது தான். நிறைய கார்டனர்ஸ் தக்காளி செடி வளர்க்குறதையே ஒரு பெரிய ஒரு பேஷனாக பண்ணுவாங்க. அதில் நிறைய விஷயம் இருக்குது. தக்காளி செடி நல்லா வளர்க்குறதுக்கு கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே எல்லா செடிகளும் வளர்க்குறதுக்கும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.